பாருக்கே. அதிகாரம் 45. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாருக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்திலே எழுதுகையில், எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். எரேமியா சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை பாருக்கு எழுதி அதை ஜனங்கள் மத்தியில் வாசிக்கிறார். யோயாக்கீம் ராஜா பாருக்கை கொன்றுபோட தீர்மானிக்கிறார். தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பினால் பாருக்கு யோயாக்கீமுக்கு தப்பித்துக் கொள்கிறார். இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் எரேமியா 36வது அதிகாரத்தோடு தொடர்புடையதாகும். பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கிறார். எரேமியா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் பிரபுக்கள் பாருக்கை பற்றியும் அவர் வாசித்த செய்திகளை பற்றியும் யோயாக்கீம் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படி யோயாக்கீம் ராஜா தன்னுடைய இராணுவ சேர்வைக்காரருக்கு கட்டளை கொடுக்கிறான். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் இருவரையும் சத்துருக்களுடைய கண்களுக்கு மறைத்துக் கொள்கிறார். பாருக்கு ஒரு வாலிபன். அவன் கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு சேவிக்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கும் பாருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருக்கிறான். யோயாக்கீம் ராஜாவின் மூலமாய் தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வருவதை பார்த்தபோது பாருக்கு பயப்படுகிறான். பயத்தினால் அலறுகிறான். எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று பயத்தினால் கதறுகிறான். யோயாக்கீம் அனுப்பின இராணுவ சேர்வைக்காரர்கள் பாருக்கை பிடிக்க வருகிறார்கள். அவர்களுடைய கைகளில் பிடிபட்டால் யோயாக்கீம் பாருக்கை சிறையில் அடைப்பான். அதன் பின்பு அவன் பாருக்கை கொன்று போடவும் செய்வான். இதை நினைத்து பாருக்கு மிகவும் வேதனைப்படுகிறான். கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று புலம்புகிறான். யூதாவின் பட்டணங்களும் எருசலேம் நகரமும் அழிந்து போகும் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எரேமியா சொல்லும் வார்த்தைகளை பாருக்கு ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். அதை பாருக்கு ஜனங்கள் எல்லோரும் கேட்க வாசிக்கிறார். புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன செய்தி பாருக்கின் மனதை வேதனைப்படுத்துகிறது. இந்த செய்தியை புஸ்தக சுருளில் எழுதியதற்காகவும் ஜனங்களுக்கு முன்பாக வாசித்ததற்காகவும் யோயாக்கீம் ராஜா பாருக்கின் மீது கோபமாய் இருக்கிறான். ராஜா பாருக்கை ஒரு குற்றவாளியாக பாவித்து அவனை பிடிக்கச் சொல்லுகிறான். தன்னை பிடிப்பதற்கு யோயாக்கீம் ராஜா கட்டளை கொடுத்திருப்பதை அறிந்து பாருக்கு பயப்படுகிறான். இருதயத்தின் தவிப்பினால் இளைத்து போகிறான். இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று கதறி புலம்புகிறான். இந்த பாரம் பாருக்குக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் கொடுக்கிறது. என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று பாருக்கு வேதனையோடு சொல்லுகிறான். பாருக்கை போலவே ஆரம்பகால ஊழியர்களில் அநேகர் சிறிய சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது சோதனைகள் வரலாம். முதலாவது வருகிற சோதனைகள் மிகவும் வேதனையாய் இருக்கும். ஊழியத்தில் இதுவரையிலும் பிரச்சனைகளை சந்தித்திராதவர்கள் முதலாவதாக பிரச்சனைகளை சந்திக்கும் போது மிகவும் சோர்ந்து போவார்கள். காலாட்களோட ஓடும்போதே நாம் இளைத்து போவோம் என்றால் குதிரை வீரரோடு ஓடுவது மிகவும் சிரமமாய் இருக்கும். ஆரம்ப காலத்து ஊழியர்கள் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சோர்ந்து போகிறார்கள். ஊழியத்தில் வளர்ச்சி பெறும்போது அவர்களுடைய ஊழிய அனுபவமும் வளர்ச்சி பெறுகிறது. அதன் பின்பு அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் கொடுக்கும் ஞானத்தினாலும் கிருபையினாலும் அவற்றை நீடிய பொறுமையோடு சந்திப்பார்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10. பாருக்கு பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். கர்த்தர் பாருக்கை பாடுகளை அனுபவிக்க பாத்திரவானாக எண்ணி
அவனுக்கு பாடுகள் வர அனுமதித்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியும் பாருக்கோடு கூட இருக்கிறார். நல்ல காரியத்திற்காக நல்ல சிநேகிதரோடு பாடுகளை அனுபவிப்பது உத்தமமானது. ஆனால் பாருக்கோ பாடுகளை அனுபவிக்க மிகவும் வேதனைப்பட்டு கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறான். கர்த்தர் என் நோவே சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார் என்று தன்னுடைய பாடுகளுக்கு கர்த்தரை காரணமாக்குகிறான். இந்த தீர்க்க தரிசனம் காலவரிசை கிரமத்தின்படி இங்கு எழுதப்படவில்லை. நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழிப்பதற்கு 18 வருஷத்திற்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. எரேமியா இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கூறிய கடைசி தீர்க்க தரிசனம் இதுதான். எரேமியாவின் புஸ்தகத்தில் காணப்படும் மற்ற தீர்க்க தரிசனங்கள் புறஜாதி தேசத்தாருக்கு விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது.